வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தயாஷிகி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் குர்தாக்கு நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். நெக்கோட டீப் வந்து 6 இன்ச்சு. அதுக்கு நான் டிசைனிங் பண்ணுறதுக்கு 12 இன்ச்சு ஹைட்டு 8.5 இன்ச்சு வரைக்கும் அகலம் இருக்கிற மாதிரி துணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியில் உங்களுக்கு இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் விட்டுருக்கேன், அப்புறம் அரை இன்ச் வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் பண்ண இடத்துல பின்டெக்ஸ் வந்து பிடிக்க போகிறோம். கரெக்டாக வந்து அந்த அரை இன்ச்சு மார்க்கை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நேராக மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரே ஒரு புள்ளி வர மாதிரி பின்டெக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச் வந்து அந்த 1/2 இன்ச் குறிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே மடக்கி அதே அளவுக்கு முதல்ல எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அந்த ஒரு புள்ளி அளவுக்கு தான் வந்து தையல் விழுகணும். அதே அளவுக்கு வந்து பின்டெக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வைக்கிற அதே அளவு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவுமே வந்து இதே மெத்தடில் அந்த ஒரு புள்ளியிலே வந்து கரெக்டாக வந்து வச்சு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டதும் இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்து கவர் ஆகிற வரைக்கும் வந்து நான் துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் தைச்சிருக்கேன். ஸோ டபுள் லேயராக வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை சைடில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக வந்து சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெக்குக்கும் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம மேலே கீழே 2 சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்கை பயா ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நெக்கை பயா ஸ்டிச் வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறப்ப லைட்டாக வந்து இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பொதுவாக வந்து இழுக்காமல் தானே ஸ்டிச் பண்ணுவோம், ஆனால் இதில் வந்து நம்ம லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ரைட்டாக வந்து ஒரு இழுவை கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம இதை பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கார்டு இல்லாமல் அழகாக வந்து பைப்பின் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மெத்தடில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இழுவு கொடுத்தனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு டேர்ன் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் தையல் போடுறேன். கரெக்டாக வந்து சென்டரில் தையல் போடுறேன். ஸோ இப்போ நம்ம தையல் போட்ட அளவுக்கு வந்து நம்ம மடித்தோன்னா நீட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்களுக்கு பைப்பினாக வந்து நின்றுடும். ஸோ கரெக்டாக வந்து இதை மடித்து நடுவில் வந்து தையல் போடுங்க. பாருங்கள், நடுவில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம எவ்வளோ நமக்கு பைப்பின் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக விட்டு மடித்து ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக அழகான பைப்பின் வந்து கார்டு இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த பின்டெக்ஸ் டிசைனும் வந்து நீங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சான லுக்கோட உங்களுக்கு குர்த்தி வந்து இருக்கும். நான் அந்த பின்டெக்ஸில் வந்து எல்லோ கலரில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு. இப்போ ஃபுல்லாக வந்து நான் பைப்பினும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வந்து குர்த்தி வந்து எப்படி முடிப்போமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், நீட்டாக வந்து நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் குர்த்தியை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறீங்க நீங்கள். கைக்கும் அதே மாதிரி பைப்பின் வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் லென்த்து குர்த்தி. இது 36 சைஸ் குர்த்தி. பாருங்கள், நல்லா அழகான டிசைனோட நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிசைனிங் வீடியோ வந்து அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye friends.